என்னன்னு சொன்னா இந்த வீடியோல நாங்க 2024 பார்ட் ஏட 3வது கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வியை பார்ப்போம். இப்ப நீ கேள்வியை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஒரு ஆய்வூட திருசியமானியை பயன்படுத்தி ஒரு கண்ணாடி அரியத்தினுடைய திரவியத்தினுடைய முறிவுச்சுட்டியை நீங்கள் துணிய வேண்டியுள்ளது. ஏ ஒரு ஒன்றி காட்டப்பட்டுள்ள அரியத்தினுடைய முகம் ஏசி மீது பட்டு அரியத்தினூடாக இழிவு விலகலுக்கு உட்படும் ஒரு ஒருநிற கதிரின் பாதையை வரைக. அதோடு முகம் ஏசி கதிரின் படுகை கோணம் ஐயையும் முறிவு கோணம் ஆரையும் குறிக்க. ரைட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துருப்பீங்க கேள்வி. முதலாவது ஏக்கு என்ன செய்யட்டாம்? ரைட். இப்படி ஒரு அரியம் ஒன்று எங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த அரியத்தினுடைய திரவியத்தின் முறிவு சுட்டியத்தை நாங்க கணிக்க போறோம். அதுல முதலாவது கேள்வி ஏ வந்து என்னவாம்? ஏயாம், இது பியாம், இது சியாம், 3 முனைகள். ஏசி மீது பட்டு அரியத்தினூடாக இழிவு விலகலுக்கு உட்படும் ஒரு நிறக்கதிரின் பாதையை வரைக. அதோடு முகம் ஏசி கதிரின் படுகை கோணம் ஐயையும் முறிவு கோணம் ஆரையும் குறிக்க. ரைட். இப்ப என்ன நடக்குதாம்? ஒரு இடத்துல வந்து 2 அதாவது ஒரு கதிர் படுது இதுல. அப்ப இது வந்து என்ன செய்யும்? ரைட். இப்படி போக வேண்டிய கதிர். இப்ப இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அப்ப என்ன செய்யும்? நோக்கித்தான் முறியும். எங்க போகும்? நோக்கித்தான் முறியும். பிறகு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? இது ஐதான ஊடகத்துக்குள்ளால போகுது. அப்ப ஒரு விளத்தித்தான் முடியும். இதுக்கு செவ்வன விளத்தித்தான் முடியும். அப்ப எப்படி வரணும்? இப்படி வர வேண்டிய கதிர் இல்லையா? அப்ப இப்படி போக வேண்டிய, இப்படி போன கதிர் இப்படி வர வேண்டிய கதிராக இருக்குது. பிறகு இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது ரெண்டும் இணைஞ்சு வரும். சரியா? ரைட். இப்ப பார்ப்போம். இதைத்தான் ஐ என்று குறிக்கட்டாம், இது ஆர் என்று குறிக்கட்டாம். இதான் அவங்க கேட்டிருக்காங்க இதுல முதலாக கேள்வி. இரண்டாவது, கதிரின் இழிவு விலகற் கோணம் டியை மேற்குறித்த உருவ ஒன்றில் குறிக்க. ரைட். இழிவு விலகல் கோணம் இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி போறபடியால அது நாமக்குரியவா அம்மா இப்படி போகுது. இப்படி போறபடியால எங்களுக்கு ஒரு விலகல் ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த விலகல் எப்படி உருவாகும் என்ற அடிப்படையைத்தான் நாங்க இப்ப இதுல பார்க்க போறோம். அப்ப எப்படி உருவாகும்? இந்த இருக்கிற விலகல் கோணம் வேறொரு பேணியால நாங்க பார்ப்போம். ரைட். இந்த இருக்கிற கோணம் இது டி விலகல் கோணம். சரிதானே? இது டி விலகல் கோணம். சரி. அடுத்தது ரைட். டி அப்படின்னா இது வந்து 3ல ஏ இந்த ஏ இல்லை சாரி பிக்குரிய விட, இது பிக்குரிய விட. சரி. அடுத்து நாம் அரியத்தினுடைய திரவியத்தினுடைய முறிவு சுட்டி எண்ணிற்கான ஒரு கோவையை அரியத்தின் கோணம் ஏ கமா டி ஆகியவற்றில் எழுதுக. சரியா? ஏ கமா டி என்று சொல்றது என்ன? ஏ அரிய கோணம் ஏ கமா டியை வரையறுக்க. எங்களுக்கு இது வரையறுக்க எழுதுகன்னு சொல்ல முடியாது, நீங்க எழுதலாம். இதை நாங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. என்னண்டா நாங்க இப்ப இந்த புள்ளியில இருக்கிறத அடிப்படையா வச்சு எழுதலாம், நேரவே எழுதலாம். இப்ப நாங்க இதுல கணக்கு எழுதணும் இல்லை, நேர எழுதலாம். அது எப்படி எழுதப்படுது என்றதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு செஞ்சு காட்டுறேன். இப்ப இழிவு விலகல் நிலையில வந்து இது ஐயன்டா, இதுவும் ஐயா தான் இருக்கும். இது ஆறுன்னா இது 6 ஆயிரும். அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது நாட்பக்கலினுடைய ஒரு பக்கத்தின் இந்த அகத்துக்கு எதிரான கோணத்துக்கு சமனாக இருக்கும். இது அப்ப இதுதான் அந்த என்ன அரிய கோணம். அப்ப இப்ப அரிய கோணம் ஏ வந்து என்னவா இருக்க போகுது? ஏ வந்து எங்களுக்கு இந்த இருக்கு, இது 2 அகத்து எதிர்கோணங்களோட கொடுத்துருக்கு. அப்ப 2 இருக்கு, சமனா இருக்கும். இந்த இருக்கிற டி, அப்ப இந்த கோணம் இந்த கோணத்தையும் கூட்டினாத்தான் இந்த டி வரும். அப்ப டி என்ன வரப்போகுது? அப்ப இது ரெண்டும் குத்தகை கோணம். இப்படி பாருங்க, இப்படி பார்த்தா குத்தகை கோணம். இப்ப டி வந்து ஐ மைனஸ் ஆர், அதுக்கப்புறம் பிளஸ் இன்னொரு ஐ மைனஸ் ஆர்.
இப்போ நாங்கள் டி எழுதலாம் என்னண்டு 2i இங்கே இதுவும் பெருக்கப்பட்டிருந்தானே அப்போ -2r என்ன அப்போ இப்போ டி எண்ணத்தில் தங்கியிருக்க போகுது இப்போ அப்போ d/2 சமன் என்ன i - r இப்படி ஒரு நிலைக்கும் வந்துடும் சரியா அல்லட்டி இதை அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த முடிவுகளையும் போயிடலாம் ஈஸியாக என்ன 2i சமன் இந்த 2r பல a போடவா a போட்டா அப்ப 2i வந்து என்னவா இருக்கு d plus a அப்ப i வந்து என்னவா இருக்கும் d plus a/2 சரியா இப்ப இதன் அடிப்படையில் r எடுத்தா எப்படி வரப்போகுது a/2 இப்ப சினனின் விதியை இந்த புள்ளியில பாவச்சேன்னு சொன்னா b ல அப்ப எல்லாம் சி ஏபிசி இருக்கிறபடியா இல்ல எஃப் என்ற புள்ளி வைப்போமா ரைட் எஃப் புள்ளியில் இதெல்லாம் எழுத தேவையில்லை உண்மையா இதெல்லாம் தேவையில்லை புள்ளியில் சினலின் விதி சினல்ற விதி என்ன ரைட் இதில் உள்ள படுகோணத்தின் திசையனுக்கும் முறிகோணத்தின் திசையனுக்கும் இதில் உள்ள விகிதம் தான் என்னவா இருக்கும் முறிவு சுட்டியா இருக்கும் சரியா ரைட் அப்ப நான் எழுதலாம் இப்ப இது என்ன என்று போட்டேன்டா இது என்னென்று போட்டேன்டா NA தர sin i n தர sin r அப்ப இதுல என்ன எடுத்தேன் சொல்லிச்சுன்னா இது ஒன்று இது வழிதானே வழிக்கு ஒன்று n சமன் என்ன வரப்போகுது sin i இன் கீழ் sin r இதெல்லாம் எழுத தேவையில்லை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இன்னொரு முறை ஏதாவது கேள்விகளுக்கு யூஸ் ஆகும் அப்ப என்ன எடுக்கலாம் sin iக்கு பதிலாக என்ன எழுத போறேன் இதா இருக்கு இப்ப d plus a/2 கீழே sin r a/2 இந்த இருக்கு ஆருக்கு பதிலாக இதைத்தான் இங்கே அவங்க கேட்டவங்க இதை நேரடியா நீங்க எழுத வேண்டியதான் ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல நேரடியாக எழுத வேண்டிய சீக்குரிய விட இதுதான் அடுத்தது டி திருசியமானியுடைய தொலைகாட்டிய செப்பல் செய்வதற்கு தேவையான பரிசோதனை முறைகளை தருக டி வந்து என்னவாகும் திருசியமானிய செப்பல் செய்யறது திருசியமானிய செப்பல் செய்யறதுல இப்ப இந்த வீடியோல காய்ச்சா தனியா திருசியமானிய எப்படி செப்பல் செய்யறது என்ற தெளிவங்களுக்கு கிடைக்கும் ஆனா இது இப்படி செய்யறதுக்கு நேரம் போதாது ஆகவே திருசியமானிய தொலைகாட்டிய செப்பல் செய்வதற்கு தேவையான பரிசோதனை முறை ஒன்று இப்ப திருசியமானில தொலைகாட்டி ஒன்று இருக்கும் அடுத்தது வந்து நேர்வரிசையாக்கி ஒன்று இருக்கும் அடுத்த பகுதி வந்து அரிய மேடை ஒன்று இருக்கும் இப்ப கேட்டதுல தொலைகாட்டிய செப்பம் செய்யறது எப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப என்ன செய்யணும் முதலாவது தொலைகாட்டிய பார்வை துண்டில் உள்ள சரிதானே பார்வை துண்டில் உள்ள கண்வில்லை பகுதியை திருத்தம் செய்து குறுக்கு கம்பியின் தெளிவான பிம்பத்தை அவதானித்தல் குறுக்கு கம்பியோட பிம்பம் வந்து தெளிவா இருக்கும் கண்வில்லையே பாவச்சு கண்வில்லையில சரி செஞ்சு பார்வை துண்டுல அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் இப்ப என்ன செய்யணும்னா இப்ப பொருள் வில்லை இருக்குதானே பொருள் வில்லை பகுதி அதாவது பொருள் துண்டு பகுதி வந்து என்ன செய்யணும் செப்பம் செய்யணும் அப்ப அதை எப்படி செய்யணும்னா ரைட் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா தூர உள்ள பொருளை
தொலைகாட்டியினூடாக அவதானித்து அப்பொருள் பிம்பத்தை குறுக்கு கம்பியில் தெளிவான பிம்பம் ஒன்றை பெறும் வரை பொருள் வில்லையின் திருகியை செப்பம் செய்து தொலைகாட்டியின் திருத்தத்தை உறுதிப்படுத்தல். தொலைகாட்டினுடைய திருத்தத்தை உறுதிப்படுத்தல். ரெண்டாம் மிக தூரமான பொருளை ஒன்றை பார்த்து நாங்க குறுக்கு கம்பியில வந்து தெளிவான பிம்பத்தை பெறுறது. அவ்வளவுதான். தெளிவான பிம்பத்தை பெற்றா தொலைகாட்டி செப்பமாயிட்டு. தொலைகாட்டினுடைய பொருள் வில்லை வந்து அல்லாட்டி பொருள் துண்டு வந்து செப்பமாயிட்டு. இதுல இருந்து என்ன, இது கண் பார்வை துண்டு, இது பொருள் துண்டு. அதாவது பொருள் வில்லையில இருக்க பொருளை நாங்க பார்க்குற பொருள் துண்டு, அது செப்பமாயிரும் இதுல. சரியா? ரைட். இது பொருள் துண்டு செப்பமாக்கல். இது என்ன? பொருள் துண்டு பொருளி துண்டு பொருள் துண்டு செப்பமாக்கல். சரி, அடுத்தது பகுதி என்ன சொன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கேள்விகள் எல்லாம் ஒன்று போடப்படும். ஒரு பிரகாசமான இலை குமிழில் இருந்து கிடைக்கும் ஒரு ஒளிக்கற்றையை அரியமேசியை மட்டமாக்குவதற்கு பயன்படுத்தலாம் என மாணவன் ஒருவன் வாதிடுகின்றான். நீங்கள் இதனுடன் உடன்படுகிறீர்களா? எஸ், உடன்படலாம். ஏனென்றா இதுல என்ன தேவை என்று பார்க்கணும். ஆம், உடன்படலாம். என்னத்தை தேவை? இதுக்கு காரணம் கேட்டிருக்காங்க, அதான் நேரடியா கேட்டிருக்காங்க. இதை விளங்கி கொண்டு எழுதுவோம். இப்ப நாங்க நேர்வரிசையாக்கி, இப்ப பிரகாசமான ஒளியிலிருந்து நாங்க எடுத்த ஒளிமேசி அந்த மட்டமாக வச்சிருக்கிறதுக்கு இப்ப நேர்வரிசையாக்கியினூடாக எடுக்கிறது வந்து நாங்க சமாந்திரமான கதிர்கள் எடுக்கணும் என்றுதான் முக்கியம். நேர்வரிசையாக்கி உதாரணமா இப்ப இப்படிதான், நேர்வரிசையாக்கியிலிருந்து வார கதிர் வந்து ஒளிப்பிளம்பு, அதாவது ஒளிப்பிளவு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு சோடியம் லேம்போ ஏதோ ஒன்று இருக்கும். இப்ப நாங்க என்ன சொல்றோம், மின்குமிழ்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம், இதுல வந்து நாங்க உண்மையாகவே பிளவைத்தான் செட் பண்றோம். இப்ப பிளவுக்குள்ளால வர ஒளியை வந்து எடுத்து நாங்க பிறகு என்ன செய்யறோம், இதை என்ன செய்யறோம், இந்த ஒளியை சமாந்திர கற்றையாக அனுப்ப வலிக்கிறோம். பிறகு இதை அனுப்ப வலிக்கிட்ட பிறகு அது அரியத்துல பட்டு திருப்பி என்ன செய்யறோம், அதை அரியத்துல பட்டு அதை தெரிப்படைய வைக்கிறோம். இதுல வந்து இப்ப நாங்க முறிவடைய வச்சாதான், இதுல முக்கியமான பாயிண்ட் தான். இதுல நாங்க அரியமேசிய நாங்க சரி செய்ய வைக்கிற நேரம் என்ன நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா, இந்த வார கதிர் இதுல இருந்து தெரிப்புத்தான் அடையும். இப்படி தெரிப்படைய வைக்கிறது. தெரிப்படைய வைப்பதன் மூலம் இப்ப இந்த பக்கத்துல போகும்போது இஞ்சால சிரிக்க வச்சு கொண்டு வரோம். இப்ப முறிவடைஞ்சாத்தான் எங்களுக்கு என்ன செய்ய வலிக்கிறோம், இது திருசியம் உருவாகும், 7 கதிர் உருவாகும். இந்த தெரிப்படைறதால எங்களுக்கு 7 கதிர் உருவாகாது. ஆகவே எங்களுக்கு தெரிப்படைய வைக்கிறது மூலமாகத்தான் அரிய மேடையை நாங்க என்ன செய்யறோம், ஒரே மேடையை மட்டப்படுத்தப்படுகிறோம். ஆகவே எங்களுக்கு இங்க நீங்க அதாவது ஒரு நிற ஒளிக்கரு தேவையில்லை, எத்தனை நிற ஒளிக்கராக இருந்தாலும்
எங்களுக்கு இந்த அரிய மேசிய செப்பம் செய்யறதுக்கு எங்களுக்கு இது தேவையில்லை. என்ன தேவையில்லை? ஒரு நிற ஒளிக்கதிர் தேவையில்லை. அது பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. ஏன்னா முறிவடைஞ்சா தான் பிரச்சனை. இங்க வந்து தெரிப்பை வச்சுதான் நாங்க அரிய மேசிய செப்பம் செய்யறோம். ஆகவே இதுக்குரிய காரணத்தை தருகின்றா. ஆம், இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அரிய மேடை மேசை செப்பம் செய்வதற்கு ஒளிக்கதிரின் தெரிப்பு இயல்பையே பயன்படுத்தப்படுகின்றது. சரிதானே? இதனால் ஒளி ஒளியை பயன்படுத்துவது எந்தவித பாதிப்பையும் மட்டுப்படுத்தலில் ஏற்படுத்தாது. அதாவது எந்தவித பாதிப்பு அல்லட்டி விளைவையும் எந்த இது ஏற்படுத்தாது. சரிதானே? எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க, திருசியமானியின் கேள்வி. திருசியமானியினுடைய எல்லா பகுதிகளையும் செப்பம் செய்த பின்னர் ஒரு நிற ஒளிக்கதிருக்கான இழிவு விலகல் அமைப்பை நீங்கள் எங்கனம் பரிசோதனை முறையாக பெறுவீர்கள். ரைட், இழிவு விலகல் பெறுறது எப்படி என்றத நாங்க இப்ப பார்ப்போம். இழிவு விலகல் பெறுறது சம்பந்தமான ஒரு 2 வரியில் எழுதிடலாம். ஆனா உண்மையிலேயே எப்படி அது இழிவு விலகல் நடக்குது என்றத ஒரு சும்மா பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம். என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா, இந்த இழிவிலகல் என்று சொல்லும் போது முதல்ல எங்களுக்கு ஒரு சின்ன கிராஃப் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். எங்களுக்கு எப்படின்னா, இது விலகல் கோணத்துக்கும் விலகல் கோணம் இங்கே இருக்க போது டி, சரியானே? இந்த விலகல் கோணத்துக்கும் ரைட் இந்த படுகோணத்துக்கும் இடையில ஒரு கிராஃப் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். இது இந்த படுகோணம் கூட நாங்க ஒரு இருசமபக்க அறிவமாக இருந்தால் இது 30 பாகைன்னு சொல்லுவோம். 30 பாகைக்கு பிறகுதான் இந்த படுகோணம் வந்து என்ன செஞ்சுடுவோம்? குறைஞ்சு கொண்டே போய் ஒரு நிலையில் என்ன செய்யும்? கூடிக்கொண்டு வரும். இப்போ இதைத்தான் நாங்கள் அந்த டின்னு சொல்றோம். அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் இதை பார்ப்பமாக இருந்தா முதல்ல என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, இது திருசியமானியை நாங்கள் ஃபுல்லா இது பண்ணிட்டோம். என்னத்த செப்பம் செஞ்சிட்டோம். அப்படி என்றா இப்ப கேட்கிற கேள்வி என்றா, எல்லா பகுதியிலையும் செப்பம் செய்த பின்னர் ஒரு நிற ஒளிக்கதிரை இழிவிலகல் அமைப்பை நீங்கள் எங்கனம் பசுநிலையை பெறுவீர்கள். அப்ப நாம கணக்கையும் எழுதியலாறு 3 கோடு. அதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை எப்படின்னா, அரிய மேடையில் அரியத்தை என்ன செய்யணும்? அரியத்துல வந்து நேர்வரிசையாக்கி வந்து கதிரை விழுத்தி அங்கால முடிவடைந்து போற பகுதிக்கு வைக்கணும். அப்ப அரியத்தை நேர் வரிசையாக்கினூடாக வரும் சமாந்திர ஒளி கற்றை முறிவடைந்து எதிர் பக்கத்தினூடாக வெளியேறும் வகையில் உள்ள குறைந்த அளவு படுகோணத்தில்
படுகோணத்தில் உள்ளவாறு உள்ள விதத்தில் அரிய மேடையில் வைக்க என்னத்த அரியத்தை இங்க சொல்லிட்டோம். அரியத்தை வைக்கணும். வச்சதுக்கு பிறகு இப்ப என்ன நடக்க போகுது? அரிய மேடையில இருந்து சமாந்திர ஒலிக்காது வந்துச்சு. வந்து இங்க முறிஞ்சி வரப்போகுது. இப்ப முறிந்து வரும்போது என்ன நடக்கணும்? முறிஞ்சு வரும்போது இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொல்லிச்சோன்னா, ரைட், அரிய மேடையை ஒரே திசையில சுழட்டி கொண்டு வந்து, அதாவது அரிய மேசையை ஒரே திசையில் சுழற்றி கொண்டு வரும்போது ஒரு நிலையில் பிளவு பிம்பம் என்ன செய்யும்? பிளவு பிம்பம் ஒரு நிலையில வந்து பிளவு பிம்பம் வந்து நகர்வு நிறுத்தப்படும். ஏன்னா அப்படி சுத்தி கொண்டு வரும்போது அது நகர்ந்து பிறகு நிறுத்தப்படும். மேலும் அதே திசையில் அரிய மேசையை சுழற்றும் போது என்ன நடக்க போகுது? சுழற்றும் போது எதிர் திசையில் பிளவு பிம்பம் நகர ஆரம்பிக்கும். சரி, நகர ஆரம்பிக்கும். இந்த நிலையில், இங்க நகர ஆரம்பிக்கிற நிலை மட்டுமட்டான நிலையில இந்த நிலையில் உள்ள விலகல் கோணம் இழிவு விலகல் கோணமாக சரிதானே? கோணமாக வாசிப்பு பெறப்படும். சரியா? ரைட். இழை விலகல் நிலைக்கு மாறும். அப்ப வாசிப்பு பெறப்படும். சரிதானே? ரைட். இந்த முறையில தான் நாங்கள் அதை இழை விலகல் பெறுறோம். இப்ப அது அடுத்த கேள்விக்கு போகும்போது ஈஸியா இருக்கும். இது என்னவாம்? இ வந்தது, இது எஃப் வந்ததா? இது கேள்வி வந்து இது எஃப் புரியுது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னா ஜி என்னவாம்? தொலைக்காட்டிய இழிவு விலகல் அமைப்பில் நிலைப்படுத்திய போது வட்ட அளவிடனிலும் வேணி அளவினுடைய அமைப்புகள் ஒரு காட்டப்பட்டுள்ளன. இவ்வமைப்புடைய வாசிப்பு, ரைட், வாசிப்பை பார்ப்போமே. 140 1 2 3 4 4 என்ன, ரைட், 4. இதுல எத்தனை அது பொருந்தது? 10 15ஆவது பொருந்துன்றாங்க. அப்ப சரி, அப்ப வாசிப்பு என்னவாம்? 144 பாகை 15 கலை வாசிப்பு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அந்த பொருந்துகின்ற வேணியரை பார்த்தீங்கன்னா 15 வேணியில பொருந்தது. சைவர் வந்து 144 நிக்குது. சரியா? ரைட். அடுத்தது இதுல எச் வந்துடும். அரிய மேசையிலிருந்து அரியத்தை அகற்றிய பின்னர் தொலைக்காட்டினுடைய நேரடி வாசிப்பு வந்து 104 55 கலை என அறியப்பட்டது. டியின் பெருமானத்தை காண்க. அளவீட்டு பெருமானத்தில்
வட்ட அட்டவணை 360 வகை குறிக்கும் குறுக்கே செல்லப்படவில்லை. ரைட். 365 பாகையை விட தாண்டல 360 பாகையை விட வேர்னியர் அந்த சைவர் வந்து வேர்னியரின் சைவர் வந்து என்ன செய்யல கடக்கவில்லை. அப்படி என்று சொன்னா நேரடியா செய்யலாம். எப்படி? ஒன்றுமே இல்லை. இது 144 பாகை 15 கலை என்றா இது 104 தானே 4 பாகை 55 கலை என்றா 39 15 75 20 கலை பாகை 20 கலை என்று வரும் மிச்சம். அப்ப விலகல் கோணம் வந்து எங்களுக்கு இதான் விலகல் கோணமா வரும். ஆனா அது கடந்திருந்தா என்னென்று வந்திருக்க மாட்டா 300 பாகை விட கடந்திருந்தா இந்த 300ஓட என்ன செஞ்சிருக்கணும் 360 பாகையிலிருந்து கழிக்க வேண்டியிருக்கும். நாங்க இங்கிருந்து வந்த கோணத்தை கழிச்சு அப்புறம் அதுக்கும் அடுத்த வாசிப்புல வர்றது கூட்ட வேண்டியிருக்கும். சரியா? ரைட். அது அப்படி ஒரு விஷயம் இதுல இல்லை. ஆகவே நாங்க தாண்டி அங்கே போவோம். ஐ வந்ததுண்டா ஐல என்ன சொன்னாங்க? அரியத்தினுடைய கோணம் ஈசமன் 60 பாகை எண்ணினுடைய அரியத்தினுடைய திரவியத்தின் முறிவுச்சுட்டி எண்ணை கணிக்க உங்கள் கணிப்புக்கு இயற்கை ஹைசன் அட்டவணையை பயன்படுத்துக. ஏற்கனவே நாங்கள் எண் வந்து முறிவுச்சுட்டியை கணிக்கிட்டோம். ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இப்படி ஒரு முடிவு ஒன்று நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஆகவே நாங்கள் கணிச்சும் எடுத்துட்டோம். அப்போ அது 60 பாகையும் தந்துட்டாங்க. அப்போ என்ன எல்லாத்தையும் பிரதியிட்டோம்டா சைன் இதத்தினும் 60 சக இங்கே டி வந்து 39 20 கலை என்று வருது. ஆக 20 கலை என்று வருது. கீழே சைன் 60 கீழ் 2 வருது. முறிவுச்சுட்டி கிட்டத்தட்ட எல்லாம் கணிச்சு பார்த்தோம் 1.52 என்ற ரேஞ்சுக்குள்ளே வருது. அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே அது டேலி பண்ணுது. ஆகவே அவங்க வந்து விடைய இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிதானே? இதுதான் ஐயினுடைய விடையாக இருக்கும்.